எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தியானத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான செயலாக்கத்துக்குள்ளே எத்தனையோ வடிவங்களை எத்தனையோ செயல்களை நம்ம பேசியிருக்கிறோம். என்னுடைய தனித்துவம், என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய தத்துவங்கள், நான் சொல்கின்ற சில செயலாக்கங்கள், இந்த பிரபஞ்சத்தால் தோற்று வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு செயலாக்கத்துக்குரியவரும் தான் என்பதும் நான் சொல்வது என்பதும் தனிப்பொருளாக இருக்காது. இந்த பிரபஞ்சம் என்பது, இந்த செயலாக்கம் என்பது பல்வேறுபட்ட உயிர்கள் தனியாக பிரிந்து லட்சோப லட்ச உயிர்களாக இருக்கும் இடமாக இருக்கிற அந்த இடத்துக்கு பெயர் பிரபஞ்சம் என்று அழைப்பார்கள். அதே அத்தனை உயிர்களும் ஒன்றாக தனித்தனியாக பிரபஞ்சம் என்பது வானில் தோன்றியிருக்கும் நட்சத்திரங்கள் போல உயிரணுக்கள் அங்காங்கே செலுத்தப்பட்டு இருக்கிற இடத்தை பிரபஞ்சம் என்று ஒரு பேர் மையம் என்று அழைப்பார்கள். அதே ஒரே ஒரு செயலாக ஒரு சூரியன் ஒரு சந்திரன் போல தெரிகிற இடம், ஒரே மையமாக எல்லா உயிர்களும் உள்ளே மறைந்து பிரிவினை இல்லாமல் ஒரு செயலாக ஒரு சக்தியாக தெரிவதற்கு பேர்தான் பிரம்மம் என்று அழைப்பார்கள். இந்த பிரம்மம், இந்த பிரபஞ்சம், இந்த செயலெல்லாம் ஒரு அனுபவம் பெற்றவர்களுக்கு உருவாக்கும் போது அங்கு ஒரு யோகி உருவாகிறார், ஒருத்தர் வேலை செய்கிறார், ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார்னா அவர் ஒரு தனித்துவமாக ஒரு படித்த அறிவாளி போல் பெரிய நிறைய செயலாக்கத்தில் உள்ளவர் தனித்து அவர் தெரிவார்ல, அதுபோல இல்லாமல் ஒரு யோகி என்பவர் ஒரு பிரபஞ்சமாகவும் ஒரு பிரம்மமாகவும் ஒரு கூட்டு செயற்கையாகவும் பல்வேறுபட்ட யோகிகளை உள்ளடக்கி பல்வேறுபட்ட சித்தர்களை உள்ளடக்கி பல்வேறுபட்ட தெய்வங்களை உள்ளடக்கியவர்கள்தான் ஒரு யோகி என்பவர்கள். இந்த அனுபவம் என்பது ஒரு தனி மனிதர்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல. ஒரு அனுபவம் பெறுவது என்பது, அந்த சூழல்களில் உருவாக்கப்படுவது என்பது, ஒரு தனி மனிதர்கள் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தவம் செய்து நான் சாதித்து விட்டேன், நான் சாதித்தேன் என்பதற்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இது காலத்தால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூழலில், இந்த மாதிரி கால சூழலில் கால மாற்றத்துக்காக ஒருவர் அனுபவம் பெற்றவர் வர வேண்டும், ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு காலத்தால் இந்த மாதிரி ஒரு சூழல்களை உருவாக்கப்படுகிறது. அப்போ உருவாகி ஒருவர் அனுபவம் பெற்று இருக்கும்போது பல்வேறுபட்ட ஆற்றல்கள் கொண்ட பல்வேறுபட்ட அனுபவம் கொண்ட உயர்ந்த ஆற்றலாக சொல்லக்கூடிய, அந்த அணுக்களாக சொல்லக்கூடிய, ஒளியாக சொல்லக்கூடிய, அந்த பேர் சக்தியாக சொல்லக்கூடிய, அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய, அந்த பேர் பரவசம் வீசுகின்ற, பட்டொளி வீசி ஒளியாக வீசுகின்ற அந்த சக்திகள் எல்லாம் ஒரு அனுபவம் பெற்றோரோடு இணைந்து கொண்டு இந்த பணிகளை செய்கிறது. இந்த பணிக்கு வெளியே பிரம்மமாக ஒரு தனி மனிதர்கள் என்னுடைய உருவம் தெரியப்படலாம். ஒரு உருவம், ஒரு சூலம் என்பது தனியாக இவர் ஒரு செயல் சென்றவர் என்று தெரியப்படலாம். நிச்சயமாக இதற்குள் பல்வேறுபட்ட சக்தி கொண்ட, மிகப்பெரிய உழைப்பு கொண்ட, அதி தீவிரமாக ஒரு அற்புதமாக தியானம் பண்ணக்கூடிய, அற்புதமாக கலை வடிவம் கொண்ட ஒரு எத்தனையோ தவசுகளை உள்ளடக்கியவர்கள் தான் ஒரு அனுபவம் பெற்றவர்களாக இருக்க முடியும். ஒரு அனுபவம் பெற்றவர்களுக்குள்ளே எல்லாம் அடக்கம் என்பதுதான் பொருள். அதனால்தான் நிறைய செயலாக்கத்தை உள்சார்ந்து பார்க்க வேண்டும், உள்சார்ந்து போக வேண்டும். இந்த அனுபவம் என்பது பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதன் ஏன் அனுபவத்தை பெற வேண்டும், ஏன் அனுபவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம்தான் தெரியும் அதற்குள்ளே இருக்கின்ற பாக்கியத்தையும் அதற்குள்ளே இருக்கின்ற சுகத்தையும். ஒரு தாயிடம் போய் உனக்கு பால் கொடுப்பது பெருமையாக இருக்கிறதா கடமையாக இருக்கிறதா அப்படி என்று நீங்கள் கேட்டால் அந்த தாய் அதற்கு என்ன பதில் சொல்வார்? பெருமையாகவும் இருக்கிறது, சுகமாகவும் இருக்கிறது, கடமையாகவும் இருக்கிறது. ஒரே அர்த்தத்தை ஒரு தாய் சொல்லிவிடுவாங்களா என்பது எனக்கு தெரியாது. அவள் பல்வேறுபட்ட அர்த்தங்களையும் பல்வேறுபட்ட செயலாக்கத்தையும் சொல்வார். ஏன் என்று கேட்டால் அது அவளுடைய பொருள், அது அவளுடைய செயல். அவள் அர்ப்பணிப்போட ஒரு குழந்தைக்கான செயல் வேண்டிய செயல் முறைகளை அவள் செய்வார். அதுபோலதான் ஒரு குழந்தையாக இருக்கின்றவர்களுக்கு பாலூட்டி ஒரு வளர்ப்புக்கு செயல் செய்வது, பின்னால் நம் வளர்ந்து நிற்கும்போது வெளியே நாம் தெரியப்படுகிறோம். ஆனால் அந்த பாலும் அந்த மார்பகமும் அந்த தாயும் அவளுடைய செயலும் எவ்வளவு பெரிய செயலாக்கமாக ஒருவர் வளர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை அறியணும். அதுதான் ஒரு பெரிய செயல். ஒரு மனிதனுக்கு ஒரு செயல் வளர்ப்புக்கு பின்னாடி ஒரு தாய் இருக்கிறார்,
ஒரு சகோதரன் இருக்கிறான், ஒரு சகோதரி இருக்கிறார், ஒரு தந்தை இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் ஒரு இடத்தில், உயர்ந்த இடத்தில் ஒரு செயலாக்கம் வருவது 100ல் ஒரு 30-40 பேர் யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டு அனாதையாக எங்கும் எதுவும் செயல் இல்லாமல் கிடைத்ததை வைத்து கொண்டு முன்னேறி வந்தவர்கள் இருக்கிறார்கள். 60% பேர் ஏழையாக இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஒரு கூட்டு செயற்கையாலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டு செயற்கை என்பது பெரிய செயல். அதனால்தான் நாம் எப்பொழுதுமே இன்றைக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள், ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் 6 குழந்தை, 7 குழந்தை, 4 குழந்தை, 3 குழந்தை இருந்த காலம் போய் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ 2 குழந்தை, மேக்சிமம் ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி தயாராகிட்டாங்க. எல்லா இந்தியா மாதிரி நகரங்கள்லேயே ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேலே அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தயாராக இல்லை. யார் தயாராக இல்லைன்னா குழந்தையை பெற்றுக்கொள்கிற பெண்மணி தயாராக இல்லை. அங்கே அடிப்படையாக இந்த அரசாங்கம் அதற்கு தடை விதித்ததா இல்லை மற்ற செயலாக்கங்கள் எப்படி தடையாக இருக்கிறதுன்னா, இன்றைக்கி இருக்கின்ற அமைப்பு ரீதியாக, இன்றைக்கி இருக்கின்ற செயல் ரீதியாகவும், இன்றைக்கி நாம் கால சூழல்கள்லையும் இன்றைக்கி மாற்றங்கள், பருவ மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறதுல உணவுலேருந்து எல்லா செயல்கள்லையும் நமக்கு மாற்றங்கள் அடைந்திருக்கிறதுனால ஒரு பெண்மணியால் ஒரு குழந்தையை சமாளிப்பதோ ஒரு குழந்தையை உருவாக்குவதோ பெரிய சவாலாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது. ஒரு வீட்டில் பச்சளம் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை வளர்ப்பது என்பது 16-18 குழந்தைகளை வளர்த்தார்கள் என்பது அன்னைய காலகட்டத்தில் அது நிச்சயமாக சாத்தியம் இருந்தது. ஆனால் அந்த 16-18 பிள்ளைகளை வளர்ப்பதும் இன்றைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை வளர்ப்பதும் பெரிய சவால் தான். அதுக்கு இணை தான். நீங்கள் 16 பிள்ளையை வளர்த்துருக்கலாம், அந்த காலகட்டத்தில் பெரிய செயல் செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி 2 பிள்ளையை வளர்க்குறது அது சாமானிய காரியம் கிடையாது. ஏன்னா பெரிய சவாலாக இருக்குது. ஒரு பிள்ளை வளர்ந்த உடனே செல்ஃபோன் கேட்குது, ஒரு பிள்ளை வளர்ந்தோடனே என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்குது, ஒரு பிள்ளை வளர்ந்தோடனே என்னை ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போங்குது. அன்னைக்கு இருக்கிற வளர்க்கப்பட்ட காலகட்டங்களில் 60 காலகட்டங்கள்லையோ 70 காலகட்டங்கள்லையோ இல்லை 50 காலகட்டங்கள்லையோ பிள்ளைங்க எதையும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழலில் இல்லை, இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தில் இல்லை. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸாக ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு 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 நாளை பாதி நாட்கள் குழந்தைக்காக செலவிட வேண்டியதாக இருக்குது. அப்படி தாயும் தந்தையும் செலவிடவில்லை என்றால் தாத்தாவும் பாட்டியும் செலவிட வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு குழந்தையை உருவாக்குவது, அவர்களை 10 வயது வரைக்கும் கொண்டு வருவது என்பதே பெரிய சவாலான, பெரிய சேலஞ்சிங்கான காரியங்களாக இருக்கிறது. அது பெண் பிள்ளைக்கு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளுடைய கல்விகள் வேறு. 4 வயதில் 3 வயதிலே ஒரு குழந்தைகளுக்கு முறையான கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக பெரிய போராட்டத்தையும் பெரிய சவால்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஒவ்வொரு தாயும் ஒரு தகப்பனும் பெரிய வேலைகளாக பெரிய செயல்கள் இருக்கிறது. அவர்களுக்கு இதை இல்லாமல் ஒரு வேலையை செய்தாகணும், லோனு கட்டியாகணும், பெரிய அவர்களுக்கு குடும்ப சுமைகளையும் உறவினர்களை சமாளித்தாக வேண்டும். இந்த சமூகத்தில் அவர்கள் எப்பொழுதும் கீழே விழுந்துடாமல் அவர்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு இடையில் அனுபவம் பெற்ற யோகிகளோ கோயில்களோ குளங்களோ சுத்த வேண்டும். இதெல்லாம் பெரிய வேலைகளும் பெரிய சுமைகளின் மத்தியிலும் தான் ஒவ்வொரு இல்லறத்தானும் ஒவ்வொரு குடும்பங்களும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு போக்கில், இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தில் ஒரு அனுபவம் பெற்ற யோகியுடைய செயலாக, கருத்தாக எதை சொல்கிறோம், எதை செய்கிறோம் என்று தவம் என்பது நாடறிந்த எல்லாருக்கும், கிராமங்கள்லேருந்து வீதி வரைக்கும் நகரம் வரைக்கும் இந்த தவத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த தவத்தை பற்றி நல்ல புரிதல் வந்திருக்கிறது. இந்த தவத்தை பற்றி நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அந்த நம்பகத்தன்மையும் அந்த உண்மைத்தன்மையையும் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறங்கிற அந்த செயலாக்கமும் அவர்கள் கையில் இருக்கிற சித்தாந்தங்களும் சரியாக இல்லை. அதை போதிக்கப்படுகிற முறைகளையும் அதை எடுத்துகிட்டு போகிற அந்த ரூட்டும் அந்த பாதையும் சரியாக படி இல்லாதனால தான் அதோடைய முழு பலன்களையும் அறிய முடியாமல் இருக்கிறது. ஒரு பலன் ஒருவருக்கு கிடைக்கிறது, ஒருவருக்கு மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அவர் ஒட்டுமொத்தமாக நான் சொன்னப்பட்டிருக்கின்ற இந்த குடும்ப பாரங்கள், இந்த சுமைகள், இந்த குழந்தைகள் வளர்ப்பு, இந்த லோன் கட்டுறது, இதிலிருந்தெல்லாம் ஒரு மனிதன் இந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கின்ற பெரும் செயலாக தனக்குள்ள மனமாற்றம் என்ற அந்த நரம்பியல் ரீதியாக, உடல் ரீதியாக ஒருவன் மாற்றம் அடைந்தால் மட்டுமே இந்த சூழல்களிலிருந்து அவன் விடுபடுவதற்கும், இதையெல்லாம் சாதாரண முறையாக கடந்து போவதற்கும், எப்பொழுது இதுக்கெல்லாம் விடுதலை அளிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பாதி ஆண்டுகள்
பேங்க் வாசலில் லோன் கட்டுவதிலே தன்னுடைய வேலையில் பாதி வாழ்க்கையை முடிச்சிடறான். 45 50 வயது, 23 25 வயசில் 26 வயசில் ஆரம்பித்தவன் 50 ஆண்டுகள் வரைக்கும் டியூ கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் எந்த இடத்தில் அதை ஸ்டாப் செய்ய வேண்டும், எந்த இடத்துல அதை சரி செய்ய வேண்டும், எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், தன்னுடைய பணியை எந்த இடத்துல செய்ய வேண்டும். தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா இவங்கெல்லாம் ஒரு நல்ல வேலை செஞ்சாங்க. 55 வயசு 60 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல கல்வியை கொடுத்தாங்க. ஓரளவு பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிட்டப்பா, கடமைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம், நாங்கள் காசி ராமேஸ்வரம் போகிறோம், இறைவனை தேடுறோம், முத்தி அடைகிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ கடைசி 60 வயசு 50 வயசில் தான் ஒரு செயல் செய்வது போல் ஒரு வாய்ப்புகள் தோன்றப்படுகிறது. ஆனால் இதற்கு காரணம் நம்மக்கிட்ட போதிக்கப்பட்ட இறை தன்மையையும் சித்தர்களுடைய கோட்பாடுகளும் இந்த தியான முறைகளும் சரியாக அவர்களிடம் சென்றடையவில்லை. ஒரு மனிதன் 30 வயதிலேயோ 33 வயதிலேயோ ஒரு நல்ல செயலாக்கத்தை, இந்த தியானத்தை, இந்த செயலை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய ஃபேமிலியை நல்ல முறையில் கட்டமைத்து கொள்ள முடியும். ஆனால் அதை அவன் செய்வதில் தடுமாறுகிறான். அவன் தாத்தா செய்தது போல், அவன் அப்பா செய்தது போல், அவன் உறவினர்கள் செய்தது போலே அந்த 50-60 ஆண்டுகள் வரைக்கும் தன்னுடைய டியூவை கட்டுவதோ, தன்னுடைய குடும்பத்தை சமாளிப்பதோ, என் பையன் படிப்பு முடிகிற வரைக்கும் நான் போராடுகிறேன், இந்த லோனை முடிகிற வரைக்கும் நான் போராடுறேன், இந்த வீட்டோட லோன் முடிஞ்சிட்டோம், இந்த காரோட டியூ முடிஞ்சிட்டோம், இந்த பைக்கோட டியூ முடிஞ்சிட்டோம் அப்படின்னு அவன் ஒரு டியூவாக மாறி போகிறான். அவனே ஒரு தவணைக்கு விற்கப்பட்டவனாக மாறி போகிறான். அப்போ அவனுக்கு எப்படி சுதந்திரம் இருக்கும்? அவன் எப்படி சுதந்திர காற்றை சுவாசிப்பான்? அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தால் சந்தோஷம் இருக்குது. திங்கக்கிழமைன்னா நாங்கள்லாம் பள்ளிக்கு போனால் கம்மியாக தான் நான் பள்ளிக்கு போன நாட்களில் திங்கக்கிழமை ஏன் வருது அப்படின்னு நினைத்த காலம்லாம் உண்டு. திங்கக்கிழமைன்னு ஒன்று வாரத்தில் இல்லாமல் போயிடாதா? இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்க்கு மேலே அந்த பொழுது விடியாமல் இருக்காதான்னு காத்திருந்த நாட்கள்லாம் உண்டு. திங்கட்கிழமை காலையில் பிறந்தவுடனே எங்கள் அம்மா என்னை தேடுவது தான் வேலையாக இருக்கும். ஏதாவது மரத்து மேலே ஏறி உட்காந்துருப்பேன், பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொல்லி கொண்டு. என்னை தேடி கண்டுபிடித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அலைஞ்சு போராடி என்னை கிளப்பி வீட்டிலிருந்து விடுவது தான். இங்கிருந்து என் வீட்டில் இருந்து ஒரு 4-5 மைல் தூரத்தில் நடந்து போய் பள்ளிக்கு போகுவேன். ஆரம்ப பள்ளி 6 வயதில் 5 வயதில் தான் 1ஆவதே சேர்ப்பாங்க. அப்போல்லாம் இந்த இங்கிலீஷ் மீடியம் இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு காக்கி ட்ரௌசரும் ஒரு வெள்ளை சட்டையும் கொடுப்பார்கள். அதுலேயும் பட்டனெல்லாம் போட்டு வாயில் கடித்து அந்த பாதி பொத்தானெல்லாம் தின்று போனாங்க. இந்த மாதிரி 4 மைல் போகிறதுக்குள்ளேயே மனமாற்றம் அடைந்து அங்கே 9 மணிக்கு 9:15 ப்ரேயருக்கு வரலன்னா எண்ணெயை தடவி பெரம்பால் அடிப்பார் என் வாத்தியார். எப்படி பெரம்பு இதுக்குன்னு தனியாக வச்சுருப்பார். அந்த 9 மணிக்கு அந்த ப்ரேயர் இருக்கும், அந்த நீராறும் கடல் உடுத்தை ஜனகணமணி பாடு, அந்த டயத்தில் ப்ரேயரில் எவன் இல்லையோ அவன் முடிஞ்சான், அவன் கதை. பெரம்பால் அடிப்பார். இது ஒரு 4 முறை நம்ம அடி வாங்கியிருக்கோம். அதனாலேயே அந்த பெரம்பு ஞாபகத்தினாலே நான் பள்ளியை விட்டு போனேன். பள்ளிக்கு போகிறதே நான் மறந்துட்டேன். வலுக்கட்டாயமாக எங்கள் தாத்தா வீட்டில் வேறு யாராவது மாடு மேய்ப்பவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு விடுப்பு கொடுத்துட்டு நான் மாடு மேய்க்க போவேன். பள்ளிக்கூடத்துக்கு அப்பயாவது நம்மளை விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காகன்னு அவருக்கு விடுப்பு கொடுப்பேன் நான். நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க, நீங்கள் மாடு மேய்க்காதீங்க, இன்றைக்கி நான் மாடு மேய்க்கிறேன். அப்போ அந்த காலத்தில் அந்த சூழல்கள் தெரியவில்லை. அது நமக்கு சுகமாக தெரிந்தது. கால சூழலில் கல்வி என்ற கதவுகள் திறக்காமல் இருந்தது. அப்போ நமக்கு தெரியலை, அந்த கதவு தெரியலை. யாராவது ஒருவர் ஒரு நல்ல குருவோ, ஒரு நல்ல போதனையோ, ஒரு நல்ல செயலாக்கமோ என் வாழ்க்கையில் தென்பட்டிருந்தால் அந்த சூழலில் என்னுடைய வாழ்க்கை பாதைகளை மாற்றுவதற்கான ஒரு சூழல்களை உருவாக்கியிருக்கலாம். அப்போ அந்த சூழல்கள் உருவாகவில்லை. அப்போ கால் போன போக்கில் கை போன போக்கில் செயல்பட வேண்டியது இருந்துச்சு. உறவினர்கள் வீட்டில் இருப்பவர்கள் என்ன தொந்தரவு என்ன செய்தாலும் அதை ஒரு ஸ்டேஜில் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அதுபோல்தான் என்னை காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த தியானம், இந்த செயலாக்கம், இந்த பொருள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது உங்களிடம் நாம் சொல்வதும் அதுதான். நீங்கள் இந்த மாதிரி தீவு பின்னாடியும் உங்களுடைய வாழ்க்கை சுமை பின்னாடியும் ஓடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் இந்த சுமையை உங்களுக்கு இறக்கி வைக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். என்னிடம் வருபவர்கள் நிறைய பேரிடம் அதிரடியாக ஒரு இடத்தில் நாங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம், ஒரு ஸ்டேஜில் வேலையை விட்டுறலான் இருக்கோம், போதும் நம்ம இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக தவம் பண்ணுவோம், ப்ரொஃபஷ்னலாக அந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற போது கூட நான் நிறைய பேரை தடுத்து இல்லை நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி நீங்கள் வேலைகளை செய்யுங்க, குடும்பத்தில் இருங்க, தனித்து வராதிங்க, அதை எப்படி சரி செய்ய வேண்டும், அங்கிருந்து நீங்கள் எப்படி
அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை, அந்த செயலாக்கத்தை, அந்த வழிமுறைகளை நான் உங்களுக்கு பின்பற்றுவதற்கு சொல்லித் தருகிறேன். அதற்கு அது தீர்வல்ல. அங்கே அதை விட்டு வந்து இங்கே அதை மொத்தமாக விட்டுட்டு வந்தால் தான் தவம் வரும் அப்படிலாம் இல்லை. அதை எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்ற அந்த முறைகளை, அந்த செயலாக்கத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி அவங்களெல்லாம் நான் நிறைய பேருக்கு அதை அமுச்சு விட்ருக்கேன். உங்களிடமும் அதுதான் நான் சொல்வது. இந்த தியானம் என்பது ஒரு பெரிய ஒரு சேஞ்சோரை ஒரு மனிதனுக்கு உருவாக்கும். அந்த சேஞ்சோர் அடையாமல் இருப்பதற்கும், அந்த சேஞ்சோர் மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு 100% கால சூழலும், சுற்றி இருக்கிற உறவுகளும், நம்மளுடைய பழக்க வழக்கமும், நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஒரு குரு என்பவர் என்னிடம் நேற்று இரவு கூட ஒரு பெண்மணி கேட்டாள், ஒரு குருவிடம் கடமை இருக்கிறது அல்லவா, நாங்கள் நல்ல குருவை தேடி தேடி அலைந்தோம், நல்ல குரு கிடைத்து விட்டார், வந்துட்டோம், எங்களை நீங்கள் காப்பாற்றணும்ல, எங்களை நீங்கள் பார்த்துக்கணும்ல, எங்களுக்கு பாதுகாவலன் நீங்கள் தானே அப்படின்னு அவர் கேட்டார். கேட்டது சரிதான், நான் உங்களுடைய பாதுகாவலன் தான், உங்களுக்காக நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் தான் நான் விரும்புகிறேன். நான் இது போன்ற ஒருவரை நான் போராடி, ஒரு பெண்மணியை, அவள் பல்வேறுபட்ட தவத்துக்கு பல்வேறுபட்ட ஊர், பல்வேறுபட்ட குருநாதர்களுக்கு சென்றிருந்தாலும் அவளை எனக்கு நான் ஒரு மகள் போல, ஒரு பெரிய செயல் போல அவளை நான் ஒரு நல்ல செயலாக்கமாக உருவாக்க வேண்டும் என்று கருதினேன். அவளுக்கான ஒரு நல்ல செயலாக்கத்தையும் ஒரு வழியையும் காட்ட வேண்டும் என்று நான் கருதினேன். ஆனால் அந்த செயலாக்கத்துக்குள், அந்த செயலுக்குள் வந்து கொண்டு இருக்கும்போதே அவள் திடீர் என்று வேறு விதமாக மாறிவிட்டாள், வேறு விதமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாள். அப்போ அந்த இடத்தை அவளே ஒரு முடிவை எடுக்கிறாள், ஒரு செயலாக்கத்தை செய்கிறாள், வேற ஒரு சித்தாந்தத்தை பேசுகிறார், வேற ஒரு செயலாக்கத்துக்குறி போகிறார். ஒரு செயலை எப்படி அறிய வேண்டும், அதற்கான ஏதாவது தீர்வு தெரிய வேண்டும். இப்போ ஒரு இடத்துக்குள் இருக்கும்போது அந்த இடம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை, ஒரு மனிதர் சம்பந்தமாக பிரச்சனை, அவர் மீது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா குருவை அணுகி அந்த இடத்துல என்னால் அறிய முடியலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய மனம் இந்த மாதிரி ரொம்ப தவிக்குது, அவர் மீது எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அவருடைய போக்கில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை ஏதாவது வழியில் சரி செய்ய முடியுமா, வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதற்கான முறையான ஆலோசனை சொல்லி, இந்த மாதிரி நீ இருப்பதற்கு காரணம் என்ன, இந்த மாதிரி செயலாக்கமாக நீ போவதற்கு காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சி அந்த செயலாக்கத்தை சரி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருப்பேன். அந்த வாய்ப்பை செய்யாமலே அந்த பெண்மணி தானாக தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து ஒரு செயலாக்கத்தை செய்து விட்டாள். இப்பொழுது அவள் என்ன ஆகிவிட்டாள், அந்த குருவுக்கு எதிராக அந்த காரியம் போய்விட்டது. அவள் என்ன ஆயிடுச்சா, நம்மளே அவள் பெருசாக எடுத்துக்கலை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே முடிவெடுத்துட்டா. அப்போ நம்மளை விட்டு விடுபட்டு போய் நிற்கிறாள். இப்போ அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய செயலாக்கங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன, இது ஏன், அவளை குழந்தை மாதிரி நம் வளர்த்தோம், அவள் ஏன் இப்படி முடிவெடுத்தாள், ஏன் இப்படி நிற்கிறாள் அப்படின்னு என்று நம் தியானத்தில் அந்த செயலாக்கத்தில் உணர்ந்தால், அவள் ஒரு கட்டத்தில் ரோட்டுக்கு வர வேண்டும், அவள் ஒரு செயலாக்கத்தை பெற வேண்டும் என்று இருக்கிறது. அது போன்ற இருப்பவரே நீதான் மாற்றி அவரோட தன்மையை மாற்றி அவருடைய கர்ம வினைக்கு ஒரு பெரிய தீர்வுகளை கொடுத்து, அவருடைய பித்ருக்கள் சாபம், அவர்களுடைய பிள்ளைகள் சாபம், அவருடைய கணவருடைய சாபம், முன்ஜென்மத்தில் அவர் எத்தனையோ பேர்களிடம் கடந்து வரும்போது பெற்ற சாபங்கள், இதுக்கெல்லாம் நீ ஒரு தீர்வு கொடுத்து அவளுடைய போக்கையும் அவளுடைய பாதையையும் நீ மாற்றி கொண்டு வந்தாய். அந்த செயலாக்கத்தை கொண்டு ஒருவர் கீழே போய் ஒரு கீழ்பாதையில் நடந்து போக வேண்டியவரை மேல் பாதைக்கு ஏற்றி கொண்டாந்தவர் நீதான். அவர் மேல் பாதையில் நீ நடந்து போ, இந்த பாதை உனக்கு மிக சரியாக இருக்கும் என்று நீ அந்த பாதையில் அவளை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுட்ட. ஆனால் அந்த சூழல் அவள் கடக்கும் போதும் அந்த சூழலுக்குள் அவளுக்கு பெரிய சவால் காத்திருக்கும், அது அவளுக்கு தெரியாது. ஆனால் உனக்கும் நீ உன்னுடைய அந்த அந்த அனுபவத்தை வைத்து அவளை எப்படியாவது உருவாக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ அதை செய்து விட்டாள். ஆனால் அந்த மேல் பாதையில் போகும்போது அந்த மேல் பாதையில் 2-3 பிரிவுகள் வரும். அந்த பிரிவுகளுக்குள் அவள் போக மாட்டாள் என்ற நம்பிக்கையில் நாம் அனுப்புகிறோம் என்று நேர்பாதையில் போவாள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறாய். அந்த கீழ்ப்பாதையை பற்றி உன்னிடம் கேட்பாள், இங்கே ஒரு பாதை லெஃப்டில் பிரியுது, இதில் போகணுமா குருவே, இது போகணுமா வேண்டாமான்னு உன்கிட்ட கேட்பாங்கிற நம்பிக்கையில் நீ இருந்துட்ட. அவள் என்ன பண்ணிட்டான்னா அவளுடைய கால சூழலில் கீழ்ப்பாதையில் அவள் பிரிஞ்சுட்டாள். அப்போ கீழே போயிட்டு அவள் எடுக்கிற முடிவுக்கு மேல் பாதைக்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
அப்போ குருவோடு உரையாடுவதற்கும் குருவோடு அவள் பயணிப்பதற்கும் குருவுக்கும் அவளுக்கும் ஒரு துண்டாடப்பட்டு விட்டது. வாய்ப்பை இழந்து விட்டாள். அப்பொழுது அவள் கீழே இருக்க, நீ மேலே ஏற்றிட்டு வந்து விட்டுட்ட, எல்லா வேலையும் செஞ்சுட்ட. ஆனால் அவள் என்ன பண்ணிட்டாள், நீ மேலே கொண்டு போய் என்னை ஞானவனாக ஆக்க பார்க்கிறாய், நானே கீழே உள்ளவன் தான், நானே எனக்கான பாதையை எனக்கான விதியை நான் எழுதி கொள்கிறேன் என்று. இதுதான் விதி என்று சொல்வார்கள், இதுதான் கால சூழல் என்று சொல்வார்கள், தனக்காக தானே தேடிக்கொள்கிற ஒரு செயலாக்கம் என்று சொல்வார். கீழே போயிட்டா, நான் திரும்பி பார்க்கும்போது கீழ்ப்பாதையில் நிற்கிறார். இவளை கஷ்டப்பட்டு என் மகளாற்றிலே இவளை தூக்கியாவது நான் மேலே இல்லை விட்டேன், ஏன் இவள் கீழ்ப்பாதைக்கு போனாள் அப்படி என்று சொன்னால், கீழ்ப்பாதையில் நின்று கொண்டு அவள் என்ன சொல்கிறார், இந்த பாதை சிறந்த பாதையாக இருக்கிறது, இந்த பாதை அற்புதமான பாதையாக இருக்கிறது. அந்த பாதையில் மேலே இருப்பவரிடம் இவள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவர் என்ன சொல்ல முடியும், பதில் எதுவும் சொல்ல முடியாது. சரி, நடப்பது நன்மையாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அப்படியே கடந்து போகிறோம். அப்போ இது போன்ற ஒரு கீழ்நிலையில் இருப்பவர்களோ, கீழ்நிலை அப்படின்னா நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு மோசமான காலகட்டத்தில் இருப்பவர்கள் தான் நான் கீழ்நிலை என்று சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய மோசமான காலகட்டங்களை சந்தித்திருக்கிறேன். அவமானம், துன்பம், கடன், நோய், துரோகம், இழப்பு, நம்பிக்கை துரோகம், இது மாதிரி எத்தனையோ செயல்களில் இருக்கிறது தான் கீழ்ப்பாதையில் கீழ்நிலையில் இருக்கிறது. அப்படி இருக்கப்பட்ட என்னை இந்த இயற்கையும் இந்த காலமும் என்னை மேல் பாதைக்கு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து என்னை அடுத்தடுத்த பிரிவுகள் பாதைக்குள்ளே இறங்க விடாமல் அந்த மேல் பாதையில் என்னை வச்சிருந்துச்சு. ஆனால் வச்சிருந்ததுக்கு முக்கியமான காரணம், நான் இந்த மேல் பாதையில் ஒரே நேர்கோட்டில் போவேன்னு நான் சரணாகதி தத்துவத்தில் நின்னதுனால் தப்பிக்கப்பட்டேன். சைட்லெல்லாம் பாதை வரும், அங்கங்கெல்லாம் கை காட்டுவாங்க, நிறைய மனிதர்கள் கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன், நான் நேரடியாக இறைவனை சந்திப்பேன், இறைவனிடம் போவேன்னு நம்ம மேல் பாதையில் அந்த விட்ட பாதையில் நேரடியாக நடந்தேன். யாரும் இல்லை அங்கே, நேர்பாதையில் யாருமே இல்லை. ஆனால் லெஃப்ட் ரைட்டில் பிரியிற பாதையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சுகமாசம் இருக்குது, நிறைய வாசனை பொருள்கள் இருக்குது, நிறைய பொன் பொருள்கள் இருக்குது, நிறைய செயலாக்கங்கள் இருக்குது. எனக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் என்னை தோற்கடித்தவர்கள், இவர்கள் எல்லோரும் என்னை அவமானப்படுத்தியவர்கள். ஆனால் எதுவும் இல்லாத ஒரு பாதையில் நான் நடந்து போனேன். ஆனால் போகும்போது என்னுடைய உறவினர்களோ என்னுடைய சொந்த பந்தமோ இதில் உள்ள என்னுடைய சொந்த பந்தங்களோ என்னுடைய செயலாக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். இந்த ஆள் இல்லாத பாதையில் போய் இவன் என்ன செய்ய போகிறான், ஆளே இல்லாத ஊருக்கு பஸ் ஓட்டி என்ன பண்ண போகிறோம். அந்த பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் பார்த்து மக்கள் சிரிப்பார்களா, சிரிக்க மாட்டார்களா? இந்த மாதிரி இறைவன் தேடுதல்ங்கிறது எவனுமே இருக்க மாட்டான். அந்த இறை தேடுதல் பாதையில் ஒருத்தருமே இருக்க மாட்டான். நாம் நிராயுத பாணியாக ஒரு நட்ட நடு காட்டுக்குள் இறக்கி விட்ட கதையாக ஆகிவிடும். அங்கே ஒருத்தன் இருக்க மாட்டான். ஆனால் மாயை பாதையில் லட்சக்கணக்கான பொன் பொருள்களும் மக்களும் குவிந்து கிடப்பார்கள். ஆனால் நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நிஜத்தை கண்டறிவதே முடியாது. நிஜம் என்பது நிஜத்தோடு பயணிப்பது, நிஜத்தோடு நிற்பது, கடவுளுடன் போவது, கடவுளை பயணிப்பது, யோகிகளோடு நிற்பது ரொம்ப கடினம். அதோடு செயலாக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சவாலான ஒரு காரியம். ஆனால் மாயை என்பது, போலி என்பது எப்பயுமே நம்மளை பரவசத்தில் வைத்திருக்கும். ஆட்டம் பாட்டம் கும்மாளம். 3 நாட்களில் 5 நாட்களில் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆக போகுது. ஆனால் 3 நாள் 4 நாளில் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பிரிஞ்சிடுவாங்கன்னு தெரியாது. அந்த பொண்ணோட வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளையோட வீட்டுக்காரர்களும் லட்சக்கணக்கான செலவு பண்ணி அந்த கல்யாண மண்டபத்தில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. 4 நாள் கழித்து இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வாழ மாட்டான்னு அவங்களுக்கு தெரியாது. இதுதான் மாயை என்று சொல்வார்கள், இதுதான் ஒரு செயல் என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த நேர்பாதையில் நான் நடந்து கொண்டே போனேன். எவனுமே இல்லை. சுற்றி இருப்பவன் அத்தனை பேரும், சுற்றி இருக்கும் அத்தனை பேர்களும் நம்ம மேலும் ஒரு ஒரு செயலை வீசினார்கள். கடைசியாக நடந்து போகும்போது தான் அந்த ஒரு கட்டத்திற்கு அந்த பாதையில் நடந்து போகும்போது தான் தெரிந்தது, அந்த பாதையில் ஒரு பேரானந்தம் காத்திருந்ததும் பரவசங்களும், அங்கு மனிதர்கள் இல்லை, பேர் ஒளிகளும் பேர் செயல்களும் பேர் மாற்றத்தையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது என்பதை அப்பொழுதுதான் நாம் உணர்ந்து கொண்டோம். அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த பேர் ஒளிகளை பற்றியும் அந்த செயலாக்கத்தை பற்றியும். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு குரு என்பவர் உண்மையாகவே ஒருவரை நம்பி வருபவர்களை எந்த ரூபத்திலேயாவது தன்னுடைய முழு செயலாக்கத்தை பயன்படுத்தி அவர்களை பாதுகாத்தே தீர வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கும். இல்லை என்றால் ஒரு குரு எதற்காக இந்த காணொளியை பேச வேண்டும்? ஒரு குரு எதற்காக ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும்?
ஒரு குரு எதற்காக காலையில் எழுந்து இரவு முழுக்க இரவு பகல் பாராமல் பல்வேறுபட்ட ஊர்களுக்கு போக வேண்டும், பல்வேறுபட்ட மக்களை சந்திக்க வேண்டும்? எதற்காக இந்த வேலை செய்ய வேண்டும்? இது ஒரு மனித செயலுக்குள்ள இல்லையே. ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த மக்கள் செயலாக்கத்துக்கு ஒரு மாற்றத்தை அளிக்க வேண்டும். எந்த ரூபத்திலேயே இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு செயலாக்கத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக வைத்து செய்வதற்காக போராடுகிறோம். இந்த போராட்டத்தையும் இந்த உண்மைத்தன்மையையும் நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் பாதை மாறி போய் வாழ்க்கையில் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்புறம் அவர்களுக்கு நமக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும். நம் வேறு பாதையில் போய்விடுவோம், அவர்கள் வேறு பாதையில் போய்விடுவார்கள். அப்புறம் வாழ்க்கையில் தொலைத்துவிட்டு அப்புறம் கடைசி காலகட்டத்தில் அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. காலம் உருண்டோடி போகும், நேரம் உருண்டோடி போய்விடும், எல்லாம் போய்விடும். கண் போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கதையாக மாறி போய்விடும். இதற்காகத்தான் எப்பொழுதும் சொல்வது, கவனமாக விழிப்போடு ஒரு செயலாக்கத்தை செய்து கொள்ள வேண்டும். இந்த தியானத்தில் முறைப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த சித்தாந்தத்தையும் இந்த கொள்கைகளையும் கரெக்டாக எப்படி அந்த வழிமுறையை கடைபிடித்து செயல்படுத்த வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதை அவர்கள் கண்டறிந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கும் சுமைகளிலிருந்தும் அந்த குடும்ப சுமை என்பதை சுகமாக மாற்றுவதற்கான அந்த ஆயுதத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்த ஆயுதத்தை மாறி தன்னுடைய பயணத்தை நல்ல வழிகளுக்கு அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். இன்பம், பேரின்பம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய இதயம் சம்பந்தமானது, மனம் சம்பந்தமானது. அவன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் இன்பமாக இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதே அவன் மனம் துன்பப்பட்டால் அவன் துயரத்தில் இருக்கிறான். அது மனம் இன்னும் மேலும் துன்பப்பட்டால் அவன் ஓவர் துக்கத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த செயலாக்கத்தை மனதை அந்த நதி போல் கலங்க விடாமல், குட்டைகள் போல் ரொம்ப கலங்கி விடாமல், அந்த நதியை எப்பொழுதும் தெளிந்த நீரோடையாக வைப்பதற்கு மனம்தான் பெரிய செயலாக இருக்கிறது. அந்த மனதையும் அந்த செயலையும் தன்னுடைய உடலையும் ஒரு செயலுக்கு மாற்றி அமைப்பது தான் இந்த தியானத்துக்குள் இருக்கின்ற விதிமுறைகள். அப்பொழுது அங்கு மாற்றங்கள் தொடங்கும் போது தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய வீடு, தன்னுடைய காரு, தன்னுடைய பைக்கு, தன்னுடைய லோனு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய உறவுகள் எல்லாத்தையுமே ஒரு மனிதன் சரியான முறையில் திட்டத்தை தீட்டுகிறான். 30 வயதிலிருந்து 38 வயதுக்குள்ளே ஒரு தனி மனிதன் தாத்தா அப்பா 60 வயது 62 வயதில் காசிக்கு போய் முத்தி கேட்டார். 38 வயதிலே அவன் வீட்டில் இருந்ததுபடியே ஒரு இறை செயலுக்குள் ஒரு அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிட முடியும். அந்த குடும்ப செயல்களும் மகிழ்ச்சியாக நல்ல செயலாக எடுத்துக்கொண்டு வந்துவிட முடியும். அதே நேரத்துக்குள் இந்த செயலிலிருந்தும் இந்த சுமையிலிருந்து விடுபட்டு வந்துவிட முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு இறை என்பதும் சித்தர்கள் என்பதும் வெறும் ஆன்மீக கூச்சலும் ஆன்மீக குழப்பமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது கூச்சலாக, குழப்பமாக, நம்பிக்கையாக உங்களுக்கு போதித்தவர்கள் ஆக்கிவிட்டார்கள். ஆன்மீகம் என்பது நம்பிக்கை அல்ல. ஆன்மீகம் என்பது நாட்களையும் மாதங்களையும் கடந்து போய் நம்பிக்கையோடு நான் காத்திருக்கேன், எனக்கு இந்த வரம் கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த வேண்டுதலை பழிச்சிருங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் அடிப்படையாக தனக்குள்ளிருந்து மாற்றம் அடைந்தால்தான் ஒரு நாளையோ ஒரு மணி நேரத்தையோ ஒரு மாதத்தையோ ஒரு வருடத்தையோ கடக்க முடியும். இது உண்மை செயல். இதை கடப்பதற்கான வழிகளை தான் சித்தர்கள் கண்டுபிடித்து இந்த தியானத்துக்குள் செயல் வைத்தார்கள். நீ வேண்டாதே, பூஜை பொருட்களை வைக்காதே, நீ மணிக்கணக்காக பிரயாணம் நடைபாதையாக இப்படி போய்கொண்டு உன் உடலை வருத்தி கொள்ளாதே. நீ இருந்த இடத்துக்குள்ளே இருந்து உன் உடலுக்குள்ளே ஒரு பெரிய பருவ மாற்றத்தை இந்த தியானத்து வழியாக செய்யும்போது உனக்குள் ஓடுகின்ற சிந்தனைகளும் செயல்களும் எண்ணங்களும் அந்த பரிமாற்றங்களும் படிப்படியாக மாறத் தொடங்கும். அதற்குள் ஒரு குருவோட தயவும் அதே நேரத்துக்குள் ரொம்ப கவனமாகவும், பயிற்சி காலங்கள் என்பது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். அந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களை நல்வழி ஆக விடாமல் உங்களை பல்வேறுபட்ட முறைகளில் உங்கள் உறவினர்களோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ உங்களுடைய மனமோ உங்களுக்கு எதிராக இருந்து உங்களை ஒரு வில்லனாக சித்தரித்து உங்கள் பாதையை, உங்கள் நல்ல பாதையில் போனவனே கீழே கொண்டு போய் இறக்கி விட்டுரும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஒருவன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஒருவன் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு நல்ல செயலாக்கத்தில் அந்த பயிற்சி நிலையிலிருந்து ஒருவன் மேல்நோங்கி ஒரு சரியான செயலாக்கத்தில் வரும்போது
அவன் இல்லறத்தில் இருந்து கொண்டு குழந்தைகள் மனைவியோடு இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிட்ட முடியும். மிக சரியாக அவனுடைய துன்பத்திலிருந்து அவன் விடுபட்டு வந்துட முடியும். மிக சரியாக அவனுக்கு ஒரு ஆலோசனையை அவனுக்கு வழங்கி கொள்ள முடியும். அவனாலே அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து விட முடியும். அவனே அவனுடைய செயலாக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியும். அவனுக்குள்ளே ஏற்படுகின்ற கிளர்ச்சியும் அந்த மாற்றமும் அந்த சுகமும் அந்த செயலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய செயலாக மாறத் தொடங்கும். இதை ஒரு தனி மனிதர் குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு மையமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக சித்தாந்தங்களும் போதர்கள் இந்த சித்தர்களுடைய சித்தாந்தங்களும் இந்த தியான சித்தாந்தங்களும் ஒரு வணிக ரீதியாக ஒரு செயலாக்கத்துக்குள் ஒரு மனிதர்களை நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி அந்த மாதிரி பயிற்சி அது என்று சொல்லி ஒரு தற்காலிகத்துக்காக ஒரு பஞ்சரான வண்டியை பஞ்சர் ஓட்டும் கதையாக மாற்றி விடுகிறார்கள். ஒரு தியானம் என்பது ஒரு செயல் என்பது பஞ்சரே ஆகக்கூடாது. இதுதான் செயல். சோதனை வரும், எல்லாம் வரும். அந்த பஞ்சர் ஆகாமல் ஒருவன் பார்த்துக்கொள்ள வேண்டியது தான் பயிற்சி காலத்தில். பஞ்சராகி எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கிறது தற்காலிகமாக இங்கே இருக்கிற மடாதிபதிகள், இங்கே இருக்கிற தியானத்துக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நிறைய மடம் வச்சுருக்க தியானம் சென்று வச்சுருக்கிறவங்க, பரவாயில்ல பஞ்சர் ஆயிடுச்சா பரவாயில்ல இப்போ ஒட்டிக்கலாம். இது அப்படி அல்ல. பஞ்சராக விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்குது, குருவிடம் இருக்குது. அங்கே ரொம்ப கவனமாக இருந்து அந்த பயணத்தையும் அந்த செயலாக்கத்தை செய்யும்போது தான் ஒரு முழுமையும் ஒரு செயலாக்கமும் கிடைக்க வரும். நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கையை குடும்ப செயலாக்கத்தை வழிநடத்துவதற்கு பெரிய மாற்றங்கள் இருக்க வேண்டும். இந்த தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட முறைகள் சொல்லிவிட்டேன். ஆசையாக ஒரு மனிதன் தன்னை கௌரவப்படுத்திக் கொள்வதற்காக இறை தேடுதலையும் சித்தர்கள் தேடுவதையும் மலைகள் ஏறுவதையும் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி மாதிரி போடுறது ஒரு செயல் பண்ணுறதெல்லாம் இது ஒரு செயலாக இருக்காது. ஒரு நல்ல செயலாக இது இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு செயல் இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய உருவத்தை பார்க்க வேண்டியதில்லை. எனக்குள் இருக்கின்ற அந்த உண்மையான இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற அணுவாக இருக்கின்ற அந்த ஜோதியாக இருக்கின்ற அந்த ஜீவனுக்கும் உங்களுக்கும் தான் தொடர்பு. என்னுடைய உருவம் அல்ல, என்னுடைய செயலாக்கம் அல்ல. இதை பார்ப்பதற்கு பயிற்சி காலத்தில் இருக்கும்போது ரொம்ப கடினம். நிறைய பேர் அந்த உருவத்தை பார்த்துவிட்டு அந்த சூலத்தை கும்பிடுவதோ ஒரு செயல் செய்வதோ தான் பார்க்கிறார்கள். அது பக்தியாக போய்விடும். நான் பக்தியாக நீங்கள் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய போதனை, என்னுடைய செயலாக்கம், என்னுடைய செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பக்திமானாக உங்களை மாற்றிடக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஒரு சொல்யூஷனை சொல்லிக் கொள்கின்ற ஒரு தயார்படுத்துகின்ற ஒரு செயலாக மாறப்பட வேண்டும் என்பது தான் ஒரு செயலாக நான் கருதுகிறேன். அதனால தான் நீங்கள் சூலத்தை பார்ப்பதனால்தான் அந்த செயலுக்குள்ளே நின்று விடுகிறீர்கள். உள்ளே இருக்கிற ஜீவனை பார்க்க தொடங்கினால் இதே மாதிரி நமக்குள் உள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது என்றாவது ஒரு நாள் அதை தரிசிக்கணும், அந்த காட்சி கிட்ட வேண்டும் என்று அந்த செயலாக்கத்துக்குள் போய்விடுவீர்கள். அதே போன்ற இந்த ஃபெஸ்டிவல் போல பெரிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமிகளுக்கு இந்த கோவில்களுக்கு குடும்பத்தோடு மங்களகரமாக பட்டுப்புடவு பட்டு வேட்டியோடு போய் உட்காருவது, ஒரு செயல் செய்வது, பேருக்கு அர்ச்சனை பண்ணுவது, இந்த செயலாக்கங்கள்லாம் பெரிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பெரிய உதவியாக இருக்குமானா நிச்சயமாக டவுட்டு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு போதுமான ஒரு மன சந்தோஷத்தையும் மன மாற்றத்தையும் ஒரு மன சோர்வுகளிலிருந்து ஒருத்தர் விடுபடுவதற்கான செயலாக இருக்கும். ஆனால் தீர்வாக நான் தீர்வு தான் உங்களிடம் கேட்கிறேன். ஒரு தீர்வு வேண்டும், ஒரு செயல் வேண்டும். ஒரு குடும்பத்தோடு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை ஒரு நாள் அனுபவிப்பதற்காக வெள்ளிக்கிழமை நைட்டோ சனிக்கிழமை நைட்டோ போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவோம், டெய்லியும் மனைவி சமைக்கிறா அப்படிங்கிறதுக்கு மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு நாள் தீர்வு. நிரந்தரமாக ஒரு தீர்வு வேண்டும் என்பது தான் அதோடைய பொருளாக இருந்து அதோடைய செயலாக இருக்கிறதாக நான் சொல்கிறேன். ஒரு தனி மனிதன் நிரந்தரமான செயலாக்கத்தை உருவாக்கி கொண்டால் தன்னுடைய 40 ஆண்டுகளுக்கு மேலே அந்த ஆண்டுகளையாத்து அவன் ஆனந்தமாக கழிக்கலாம். ஒரு மனிதன் ஆனந்தமாக கழிக்கிற நாட்கள் 70-60 ஆண்டுகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னோட கடமை முடிஞ்சிருச்சு, நான் காசியை தேடுறேங்கிறான். அதே இளமை பருவத்திலே ஒரு செயலாக்கத்தை தேடத் தொடங்கினான்னா 40 ஆண்டுகள்லேயே அவன் குடும்ப சுமைகள்லேருந்து அந்த செயலாக்கத்துக்குள்ளெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே அவன் வந்துடுவான்.
அந்த 40 ஆண்டுகள்லேருந்து அந்த 70 ஆண்டுகளுக்குள்ள அவன் இறை தன்மையும் இந்த சித்தர்கள் தன்மைக்குள்ள இருக்கிற ஒரு பேரானந்தத்தை இருந்த இடத்திலிருந்தே அவன் அனுபவிக்க தொடங்கிடுவான். ஒரு தனி மனிதனால அந்த அனுபவிக்க முடியலை. ஒரு தனி மனிதனுக்கு சவால் 40 வயதில் இருக்கிற ஆணுக்கு காத்திருக்கு. அவனுக்கு பெண்ணு +2 படிச்சுக்கிட்டு இருக்கா, 10th படிச்சுக்கிட்டு இருக்கா, இல்லை பெண்ணு கல்லூரியில் இருக்கிறா, இல்லை பெண்ணு ஒரு மருத்துவராக இருக்கிறா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை செட்டில் பண்ணால் தான் நமக்கு வாழ்க்கைன்னு அவனுக்கு அப்போ தான் சவால் காத்திருக்கு. அந்த 40 வயதுலேருந்து 50 வயது, அவன் 66 வயது 72 வயதில் ஆகுது அவன் மூச்சு விடுறது. இந்த மாதிரி இருந்தால் அவன் எப்படி ஒரு நல்ல செயலாக்கத்தை அவனால் உருவாக்கி கொள்ள முடியும்? அவன் தியானம் பண்ணுகிற போதும், இறைவனை தேடுகிற போதும், அவன் அங்கே கோயிலில் உட்காந்து கண் கலங்கும் போதும், என் போன்ற ஆள்களை சந்தித்து அவன் உருகும் போதும் அவனுக்கு சூழலோ காலமோ அப்போ இல்லை. அப்போ என்னிடம் உட்கார்ந்தா என்ன பண்ணால் விடை கொடுக்கலாம். அந்த விடை கொடுக்குற வாய்ப்புகளை பெறுவதற்காக தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்து இந்த முத்திக்காக காசிக்கு அனுப்புறது. அந்த மாதிரி விடை பெறதுக்காக தான் வர்றாங்க. இந்த ஆன்மீகம் என்பது, இந்த தியானம் என்பது வாழும்போதே இது கலை பயன்படணும். இது ஒரு தற்காப்பு கலை. தற்காப்பு கலை என்பதற்கு பேர் என்ன என்று கேட்டால், நீ மனைவியோடு குழந்தையோடு இருக்கும்போதே இந்த கலை உனக்கு பயனுள்ளதாக இருக்கணும். உறவினர்களோடு எல்லாரோடும் இருக்கும்போது இந்த கலை உனக்கு பயன்படணும். நீ இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு இந்த கலையோடு பயணிக்க வேண்டும். விவேகானந்தர் சிறு வயதிலே தன்னுடைய வாழ்க்கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டார். 40 வயதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டே போயிட்டார். அப்போ அவர் சொல்லுகின்ற செயல், அந்த பொருள், அதை பார்த்துக்கங்க. இந்த உலகத்தில் தற்காப்பு கலை என்பதை தான் இளம் வயதிலே இந்த உலகத்துக்குள்ளே ஒரு துறவியாக இருந்து எல்லா வேலைகளையும் மனிதர்கள் எப்படி தற்காப்பு வைத்து கொள்ள வேண்டும், என்னென்ன செயல் செய்ய வேண்டும் அப்படின்ட்டாங்க. இதே தற்காப்பு கலை உங்களிடம் இருந்தால், உங்கள் குடும்பத்துக்குள் இருந்தால், நீங்கள் உங்கள் குடும்பத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை பெற்று விடுவீர்கள். ஒரு செயல் செய்து விடுவீர்கள். படிப்போ, நாகரிகமோ, கலாச்சாரமோ, கட்டுப்பாடோ இதெல்லாம் கடந்து இந்த தியானத்துக்குள் தற்காப்பு கலை என்பது இருக்குது. ஒரு பெண்ணுக்கு போதிய விழிப்புகளை எல்லாத்தையும் தாண்டி இந்த தியானம் என்ன செய்யும் என்றால், அவளை இன்னும் விழிப்போடு வைத்திருக்கும், இன்னும் கவனத்தோடு வைத்திருக்கிறோம். ஒரு கணவனுடைய அந்த செயலாக்கம், அவனுக்கு எண்ணம் தோன்றுவதற்கு முன்னாடியே இவளுடைய எண்ணம் தோன்றி, அவனுடைய சூழல், அவன் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறான், அவனை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயலை ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிடும். இந்த தவம் பண்ணானா தற்காப்பு கலை கையில் வச்சுருக்கனால. அப்போ அவன் நெகட்டிவாக இருக்கும்போது இவன் பாசிட்டிவாக இருந்து என்ன பண்ணுவான்னா, அவனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவளும் நெகட்டிவாக இருந்து அவனும் நெகட்டிவாக இருந்து 2 பேரும் போய் சேரும்போது சண்டை சச்சரவுகள் வருகிறது, பிரிவுகள் வருகிறது. இப்போ தற்காப்பு கலை இல்லை. அங்கே இவங்க தியானம் பண்ணியிருக்கிறது, இந்த சித்தாந்தங்கள்லாம் அங்கே கை கொடுக்கலை, அங்கே போய் நிற்கலை, அங்கே போய் ஒர்க் ஆகலை, அங்கே வேலை செய்யலை. அப்புறம் அதே மாதிரி இப்போ என்னிடம் 3 மாதம் 4 மாதம் ஆனவங்கலாம், சாமி நான் உங்ககிட்ட தவம் பண்ணுறோம், உங்கள்கிட்ட ஒரு வேலை செய்யணும், எங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு செயல் செய்யணும்னா, நீ பயிற்சி காலத்தில் இருக்கிற. பயிற்சி காலம், அந்த காலத்தில் சவால் நிலை இருக்கும். அந்த சவால்களை நீ கடந்து பயிற்சியை முடித்து ஒரு செயலாக்கத்தை கடக்கும்போது அது உனக்கு தற்காப்பு கலையாக உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுத்துரும். ஞானம் என்பது, உயர்ந்த நிலை என்பது, ஆற்றல் என்பது, சித்தர்கள் என்பது, யோகிகள் என்பது வேற. இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே தற்காப்புகளாக உன்னுடைய வாழ்க்கையை மிக சரியாக வடிவமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நல்ல தியானம் கொடுத்துரும், ஒரு நல்ல செயல் கொடுத்துரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் தன்மையை, அந்த பாசிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த செயலாக்கத்தில் ஒரு குடும்பத்தில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிடும். அப்போ என்னுடைய மனைவி கிட்ட பேசுகிறதோ, என் மனைவி கிட்ட போகிறதோ ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறதுன்னு ஒரு கணவன் முடிவெடுத்துட்டானா, அவன் என்ன கோபம் இருந்தாலும் அங்கே என்ன கோபம் எப்படி குறைகிறது என்றால், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவிட்டி வரும்போது அந்த எண்ணம், எதிரில் இருக்கிற நெகட்டிவிட்டியோட எண்ணம் அப்படியே குறைய தொடங்கும். அந்த எண்ணம் அப்படியே சொல்லணும்னு நினச்சேன், அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு சொல்ல தோணலைன்றுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட கேட்கணும் கேள்வி நினச்சேன், உங்களை பார்த்தானே கேள்வி இல்லைன்றுவாங்க. அதுதான் பாசிட்டிவிட்டிங்கிறது. அந்த செயல் அங்கு ஒடுங்கப்பட்டு விடும். அந்த செயல் ஒரு மாதிரி ஆயிரும். உங்களை அடிக்கணும் தாங்க அவங்க முகத்தை பார்த்தா எனக்கு தோணவே இல்லைங்க அப்படின்ட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தோணவே இல்லைங்க, என்னங்க எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டுருவோம். இதுதான் பல தந்தைகள் தன்னுடைய மகனை அவன் ஊட்ட விட்டு ஓடிட்டான், துறவி ஆகிட்டான்னு திட்டுறதுக்காக கூட அவனை பார்த்தோன்னே இவரே கையெடுத்து கும்பிடுவது போல் தோன்றிவிட்டது. அப்படியெல்லாம் ஒரு செயல், ஒரு வரலாறு இருக்கிறது.
அதனால் இல்லறத்துக்குள் அந்த பாசிட்டிவிட்டியை வர வைக்க வேண்டும் என்றால் கடினமான சவால்கள், கடினமான சூழல்கள் இருக்கிறது. ஏன்னா முதலில் பெரிய அழுக்கு, கண்ணுக்கு தெரியாத அழுக்குகளும் வைரஸுகள் எப்படி இருக்கோ அது மாதிரி சித்தாந்தங்கள் தவறாக இருக்கிறது. இது எப்பொழுது துடைத்தெறியப்படுகிறதோ, எப்பொழுது தவறான தியானங்கள், தவறான கொள்கைகள், தவறான கடவுள் வழிபாடுகள், இந்த தவறான குருமார்கள், தவறான போதனைகள், தவறான செயலாக்கங்கள், இது தவறான பழக்க வழக்கம் மாதிரி. இது மிக சரின்னு ஒவ்வொரு வீட்லேயும் தன்னுடைய ஹாலில் முதல் இடத்துல இது போய் உட்காந்துருக்கு. அதனால தான் ஒரு வீட்லேயும் எங்கள் வீட்டில் தவறு இருக்குங்க, எங்கள் வீட்டில் 10 குருமார்களோட ஃபோட்டோ கூட இருக்குது, எல்லா செயலும் இருக்குது அப்படின்னு இருந்து கூட அந்த வீடு மாற முடியாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் சில செயலாக்கங்கள், சில சித்தாந்தங்கள் எல்லாம் சரியாக இல்லை என்பதை உங்களுக்கு தெரியாது. அதை பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள், நல்ல வடிவத்துக்குள் உங்களை சந்திப்போம். இந்த நவம்பர் 4ஆம் தேதி இந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்கிறது. திங்கட்கிழமை மாலையில் 5 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த விழா இருக்கிறது. இந்த அருணை ஆனந்தா அப்படிங்கிற அது திருவண்ணாமலையில் அந்த கெஸ்ட் ஹவுஸை கேட்டால் யாருக்கு வேணாலும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அந்த அதிகாலையில் திங்கட்கிழமை 3:15 போல் இந்த மலை சுற்றுவது, இந்த புத்தகத்தோடு அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளோடு வருபவர்கள் யார் இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து மலை சுற்றுவது அப்படின்னு ஒன்று இருக்குது. பெண்ணாக இருந்தால் அவர்கள் அந்த நீல நிறங்களில் அந்த புடவையோ சுடிதாரோ அணிந்தால் ஒரே செயலாக்கமாக இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு நீல நிறத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய தன்மை கொண்ட, அது ஒரு மூலாதாரம்னு சொல்லக்கூடிய இடுப்பு தன்மையில் கொண்ட ஒரு செயலாக இருக்கும். ஒரு ஆணாக இருக்கிறவர்கள் வெள்ளை பேண்டோ, வெள்ளை சட்டையோ, வெள்ளை வேஷ்டியோ, இதெல்லாம் நான் அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குள் சொன்னதில்லை. இந்த செயலாக்கம் ஒரு புது மாற்றத்தையும் புது காலத்துக்காக அவங்கள் அந்த மலை சுற்றுற அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் அதை அணிந்திருந்தால் போதும். அது ஒரு ஆண் வெள்ளை உடையிலையும் ஒரு பெண் நீல நிற, அந்த நீல நிற உடையிலும் அணிந்திருந்தால் அந்த மலை நம்மளோடு சேர்ந்து சுற்றுங்கிற போது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு செயலாக்கத்தை உருவாக்குவதற்காக இந்த கிரிவல பாதை என்பது ஒரு புனிதத்துவமாகவும் ஒரு மிக சிறந்த ஒரு வழியில் ஒரு பிரபஞ்ச பேராற்றலுக்குரிய இந்த கிரிவலை ஒரு மலை சுற்றுவது தன்னையே சுற்றி கொள்வதற்காகவும் இந்த பூமியாக ஒரு தனி மனிதன் கருத வேண்டும் என்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த பூமி எப்படி சுழற்சி இருக்கிறதோ அது மாதிரி இந்த மலையையே நாமே பூமியாக இருந்து சுழல்வது போல் உணர முடியும். இது பெரும் அனுபவம் இருந்தால் அதை உணர முடியும், அதை பார்க்க முடியும். இந்த கிரிவலம் என்பது ஒரு யோகியாக இருக்கப்பட்டவன், சுத்தமாக தவம் பண்ணுகிறவன், இந்த செயல்தான் உண்மையான புத்தக வெளியீட்டு விழாவாக நான் கருதுகிறேன். இதுக்குள் தான் ஒரு பெரிய செயலாக இருக்கிறது. மற்றது எல்லாம் சடங்கு சம்பிரதாயம், மற்றது எல்லாம் ஒரு ஃபார்முலா. ஒரு புத்தகத்தை நம் யாரையும் வைத்து வெளியிட முடியாது. இந்த புத்தகம் இந்த மலை தான் வெளியிட வேண்டும். இந்த பிரபஞ்ச பேராற்றல் உருவமாக இல்லாத அந்த அணுக்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் போன்ற ஒரு உயர்ந்த செயலாக்கத்தை பெற்றவர்கள் மனிதர்களை அணுகி நீங்கள் வாங்க என்று யாரையும் நான் அழைத்து விட முடியாது. அதுவாக ஒரு நிகழ்வுகள் நிகழப்பட வேண்டும், அதுவாக ஒரு செயலாக்கங்கள் செய்யப்பட வேண்டும். மற்ற ஒரு செயலாக்கங்கள் மனித செயலாக்கத்தை போல வெளியில் பார்க்குறவங்களுக்கு அறிவு சார்ந்தவங்களோ மிக உயர்ந்தவங்களோ உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் அவர்கள் அறிவு சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த செயலாக்கத்துக்குள் கலந்து கொள்ள முடியுமா, நிற்க முடியுமா என்பதை, அந்த செயலை ஏற்படுத்துவதும் அதை அனுமதிப்பதும் பிரபஞ்சத்துடைய செயல், நம்மளுடைய செயல் அல்ல. அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த புத்தக வெளியீட்டு விழா என்ற அன்றைக்கு அதிகாலையில் இருப்பதனால் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவே கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு செயல் செய்து அந்த கிரிவல பாதையில் சுற்றுவது ரொம்ப, இந்த கிரிவலம் என்பதும் ஒரு நல்ல செயலோடு, ஒரு நல்ல திட்டத்தோடு, ஒரு நல்ல எண்ணத்தோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஒரு புது செயலாக்கத்துக்குரிய இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதனும் ஒரு குடும்பங்களும் மேல்நிலையை அடைவதற்கும் நான் சொன்னது போல ஒரு வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு குரு படம், ஒரு இறைவனுடைய படங்களை தாண்டி நல்ல செயலாக்கத்தை வைத்துக்கொண்டு தியானத்தை பழக வேண்டும். நீங்கள் நம்ம புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நிச்சயமாக படிக்கட்டும். பெண்மணிகள் படிச்சுட்டு 6 மாதம் என்னுடைய நோக்கம், என்னோடு யாரும் வர வேண்டாம், என்னோடு எந்த தொடர்புகளும் இருக்க வேண்டாம், என்னுடைய காணொலியை கேளுங்க, என்னுடைய புத்தகத்தை படிங்க. எனக்கு ஏக்கம், சங்கம், மடம் யாரும் வேண்டாம், எனக்கு எந்த கூட்டமோ யாருமே நமக்கு வேண்டாம்.
நம்ம ஒரு போர்டு போட்டு நம்பர் போட்டு நான் இங்கே தியானம் எடுக்கிறேன், இங்கே கிளாஸ் எடுக்கிறேன், இங்கே அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் மக்களிடத்தில் மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறேன். அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்க பார்க்குறேன். அதை முடிச்சுட்டு அந்த செயலாக்கத்தை கலைத்து விட்டு வந்தது. நான் ஒரு பெரிய செயலாக, பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக எப்பொழுதும் செயல்படக்கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப உன்னதமாகவும் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் இந்த செயலாக்கத்தை அவர்கள் நிச்சயமாக பின்பற்றினார்கள் என்றால் ஒரு 40 வயதில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ திருமண வாழ்க்கைக்குள் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த செயலாக்கத்தை 100% அடைவார்கள். அவர்களுடைய குடும்பம் மேம்படுவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த உடல் ரீதியாக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கும் இந்த சவாலான காலகட்டங்களை அவர்கள் வென்று வருவதற்கும் கோர்ட்டு வாசல்லையோ, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையோ, ஹாஸ்பிட்டல் வாசல்லையோ, இது போன்ற வாசல்களில் ஒரு தனி மனிதன் ஏறாமல் இதிலிருந்து விடுபட்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஒரு தனி மனிதன் இந்த 3 வாசலிலும் ஏறக்கூடாது. கோர்ட் வாசல் ஏறக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஏறக்கூடாது, ஹாஸ்பிட்டல் வாசலில் ஏறக்கூடாது. அதுக்காக நான் டாக்டராக இருந்தால் ஏறக்கூடாதுன்னு நீ சொல்ல. ஒரு தனி மனிதன் ஒரு பப்ளிக் நோயாளியாக போகக்கூடாது. ஒரு தனி மனிதன் கேஸுக்காக போய் நிற்கக்கூடாது. ஒரு தனி மனிதன் ஏதோ அங்கு வழக்கு அடிதடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. ஒரு தனி மனிதன் குடிப்பதற்காக ஒயின் ஷாப் வாசலில் நிற்கக்கூடாது. இது போன்ற இந்த மாதிரி ஒரு 3 to 4 வாசல்களுக்கு ஒரு மனிதன் செல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை, மேம்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த உயர்ந்த செயல். தனி மனிதனாக தானாக அந்த நிகழ்வுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இதற்குள்ள வேறு எந்த செயலாக்கமும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.